18ஆம் படி கருப்பசாமி துணை. உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். நம்பிக்கையோடு இந்த கருப்பசாமி சொல்வதை கேட்டினா கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய் களிப்பும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் பெருகும். சில அவமானங்களால் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதனால் எப்போதும் உயர்ந்த எண்ணத்தோடும் நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடும் நான் சொல்வதை முழுவதுமாக கேளு. உன்னுடைய இந்த நல்ல எண்ணமும் நம்பிக்கை நிறைந்த உன்னுடைய குணமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் தங்கமே. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா காரியங்களும் உன் சிந்தனையின் மூலமாக தான் நடக்குதுன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்குது, எதிராக நடக்குது நீ நினைக்கிற. ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் நடக்க தொடங்கும் போதே உன் மனசில் நீ அதை பற்றி சந்தேகப்படுவ. இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது, இது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு உன் மனசுக்குள்ளே வர அந்த சின்ன சந்தேகம்தான் அதை நடக்க விடாமல் தடுக்கிற தடையாகவும் தடங்களாகவும் மாறி போகுது. அதனால தான் எப்போதுமே எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்குன்ற நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ள விதையாக போட்டுவை நான் சொல்கிறேன். ஒருத்தர் உன்னை நம்பி ஒரு உண்மையை அல்லது அவருடைய மனசில் இருக்கக்கூடிய உணர்வை, காயத்தை, கண்ணீரை சொல்கிறார் என்றால் அதற்கு மரியாதை கொடுத்து அதை யார்கிட்டையும் சொல்லாமல் அதை உனக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கோ. அவர் தெய்வத்தை விட மேலாக உன்னை நினைச்சதால தானே, உன்னுடைய உறவை மதித்ததால தானே அவருடைய வாழ்க்கையை பற்றின ரகசியத்தை உன்கிட்ட சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் மனம் நோகும்படி அந்த உண்மையையும் ரகசியத்தையும் அவருடைய வாழ்க்கையின் உண்மையான விஷயங்களையும் வெளியில் போய் யாருக்கிட்டையும் சொல்லி நாளைக்கு அதுவே பல மடங்கா பொய்யா மாறி அவங்க காதுக்கு போய் சேரும்போது அவர் மனம் கஷ்டப்படக்கூடும் அல்லவா? அந்த தவறை மட்டும் எப்போதும் நீ செஞ்சிடாத. சில உறவுகளைப் போல வறுமை கூட சில வளமான வாழ்க்கை பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் கடந்து போகும். உறவுகள் மட்டும் இங்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையின் வறுமை கூட உனக்கு பல விஷயங்களை உணர்த்தும். ஏன்னா ஒரு மனுஷன் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அவனை சுற்றி இருக்கவங்கெல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க மனசு எப்படி இருக்குன்ற உண்மையே இங்கு எல்லாருக்கும் புரிய வரும். அதனால் நீ கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி மனம் சோர்ந்து போகாமல் அந்த சமயத்தில் அந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை எப்படி நினைக்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பழகுறாங்கன்னு யோசித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இரு. அதை மறந்து வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்துட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தினா உன்னை நிஜமாக சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழ்க்கையின் உச்சத்தை நான் தொட வைப்பேன் என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய வேலைக்காக அடுத்தவர்களை அமர்த்தினா நீயும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அடுத்தவங்க கிட்ட அதிகாரத்தையோ பொறுப்பையோ ஒப்படைக்கும் போது அவர்களை முழு நிறைவாக சரியானபடி செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. எப்போதும் அடுத்தவர்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வேலைக்காரனாக நீ இருக்காதே. நீ வேலைக்காரனாக இருந்தீன்னா அடுத்தவங்க கனவு தான் நிறைவேறும். அவங்க ஜெயிக்கிறதுக்காக, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக உன் வாழ்நாள் முழுவதும் நீ உழைக்கவும் கஷ்டப்படவும் வேண்டி இருக்கும். எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கக்கூடிய ஆளாக உனக்கான முயற்சிகளையும் உனக்கான வேலையையும் நீயே செய்யக்கூடிய ஆளாக இரு. யாரையும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இருந்தாலே போதும், நிச்சயமாக ஜெயிச்சிடுவே என் செல்லமே. அதே போல் வேற யாராவது உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் அடுத்தவங்களை ஏமாற்ற வேணாம். ஏன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதனெல்லாம் நிச்சயமாக கஷ்டப்பட்டே தீருவான். நீ நினச்சது நடக்கிறதுக்கு முன்பாக அது நடக்காமல் போவதற்கான பல தடைகளும் தடங்கல்களும் உன் கண் முன்னால் வரலாம். உன்கிட்ட இருக்கிறத தட்டி பரிசுன்னு ஒரு பெரிய கூட்டமே கூட வரலாம். ஆனால் யார் வந்தாலும் எதை பார்த்தும் அஞ்சாமல் துணிந்து தைரியமாக முன்னாடி போ. முன் வச்ச காலை பின் எடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீ சந்திக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக நான் தகர்த்தெறிந்து தூக்கி போடுறேன். உன் குறிக்கோளில் மட்டும் நீ உறுதியாக இருந்து நீ அடைய வேண்டிய லட்சியத்தை அடைந்து விடு. இன்ன வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு உன் வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் நீ போக வேண்டிய தூரம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கலங்காமல், கவலைப்படாமல், பயப்படாமல் நீ போக வேண்டிய வாழ்க்கை பாதையும் அடைய வேண்டிய லட்சியத்தையும் மட்டும் யோசிச்சுக்கோ. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நானே உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நேற்று வரை நடந்த விஷயங்களையும் நீ பெற்ற தோல்வியையும் நினச்சி நாளைக்கு வரப்போகும் வெற்றியை நீயாகவே தடுத்து நிறுத்தி விடாதே. இன்னையிலிருந்து நீ வேலை செய்ய ஆரம்பித்தாதான் நாளைய வெற்றி மாபெரும் வெற்றியாக உனக்கு அமையும். அதனால் நேரங்காலத்தை வீணாக்காமல் வலி வேதனை எதுவாக இருந்தாலும் அதை அனுபவம்னு ஏற்றுக்க பழகு. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை மட்டும் தாண்டி வந்தவர்கள் கிடையாது. கஷ்டங்களையும் பல வழிகளையும் தாண்டி கடந்து வந்தவர்கள்தான்.
நீ உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து உன் இஷ்டப்படி உனக்கான வேலைகளை செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை அழகானதாக உயர்ந்துவிடும். இங்கு வாய்ப்புகள் யாருக்கும் எதுக்காகவும் காத்திருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்திக்கோ.